ஹாய் ஃபேமிலி. டியூஸ்டே ஈவினிங் வரப்பே தக்காளி இருந்துச்சுன்னு தக்காளியும் பன்னீரும் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சலாம். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஓகே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெட் வீட்டில் இருந்தாவே ஈவினிங் வந்து ரித்துக்கு ப்ரெட்டில் தான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணுன்றான். ஸோ அவனுக்கு அது பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கார்டனிங் ஒர்க்குக்கு வந்துட்டேன். இருக்கிறது 4 ரோஸ் செடி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். பட் அதெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால மண்ணெல்லாம் தூண்டி விட்டு தேவையில்லாத பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணி முடித்தேன். அதுவே கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஓகேன்னு சொல்லி பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 7:30 மணிக்கெலாம் ரித்துக்குட்டிக்கு யாஷ்குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டானுங்க. சரி யாஷ்குட்டி வந்து எனக்கு வெங்காய தோசை தான் வேணும்ட்டான். சரி நான் அவனுக்கு நெய் ஊற்றி அதை செஞ்சு கொடுத்துட்டு ரித்துக்குட்டிக்கு வெறும் நெய் தோசை கடலை சட்னியோட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மார்னிங் மிச்சம் இருந்து இட்லி இருந்துச்சு. அதை வந்து நல்லா பிச்சு போட்டு இட்லி உப்புமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பசங்க கேட்குறத எனக்கு அன்றைக்கி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே பசங்களை நல்லா பார்த்துட்டுன்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி தோணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயில் கண்டெய்னரில் வந்து ஆயில் தீர்ந்துச்சு. ஸோ அது விம் ஜெல் ஊற்றி அது சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.